அண்மை செய்தி டெல்லி செங்கோட்டை அருகே வெடித்த கார் என்ன கார் என்பது தொடர்பாக ஒரு புதிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி செங்கோட்டை அருகே வெடித்த கார் ஹூண்டாய் i20 என போலீசார் புதிய தகவலை தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லி செங்கோட்டை அருகே வெடித்த கார் ஹூண்டாய் i20 என போலீசார் புதிய தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். வெடித்த காரில் 3 பேர் இருந்ததாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். டெல்லி செங்கோட்டை அருகே வெடித்த காரில் 3 பேர் இருந்ததாகவும் அந்த கார் ஹூண்டாய் i20 என்ற ஒரு தகவலும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த காரில் 3 பேர் இருந்ததாகவும் அந்த கார் ஹூண்டாய் i20 கார் எனவும் போலீசார் தரப்பிலிருந்து புதிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். தற்போது புதிய தகவலாக அந்த கார்ல 3 பேர் இருந்ததாகவும் அந்த கார் ஹூண்டாய் i20 என போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து போலீசார் தரப்பிலிருந்து வேற என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள்? அது தொடர்பாக இந்த சம்பவம் இன்று மாலை 6:52 மணியளவில் நிகழ்ந்ததாகவும் மெதுவாக சென்று கொண்டிருந்த கார் சிக்னலில் நின்ற பொழுது இந்த வெடி சம்பவம் நிகழ்ந்ததாகவும் டெல்லி மாநகர காவல் ஆணையர் அசோக் கோல்சா தெரிவித்திருந்தார். மேலும் அவர் தெரிவித்த தகவலின்படி அந்த காரில் சிலர் பயணித்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அது என்ன மாதிரியான கார் என்ற விவரத்தை அவர் வெளியிடவில்லை. ஆனால் தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் என்பது இந்த வெடி சம்பவம் நிகழ்ந்த அந்த கார் என்பது ஹூண்டாய் i20 என தெரிய வந்திருக்கிறது. மேலும் அந்த காரில் 3 பேர் பயணம் செய்து கொண்டிருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. அதாவது இந்த கார் வேகமாக சென்று கொண்டிருந்தால் கூட இது போன்ற சம்பவம், அதாவது உயிரிழப்பு என்பது இந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஆனால் அந்த கார் சிக்னலில் நின்று கொண்டிருந்த பொழுது இந்த வெடித்தம் ஏற்பட்டதன் காரணமாக இந்த தீ என்பது அருகில் இருந்த கார்களுக்கும் பரவி இருக்கிறது. அதாவது இது என்ன மாதிரியான சம்பவம், தீவிரவாதிகளுடைய நாச வேலை என்பது எதுவும் முடிவு செய்யப்படவில்லை. ஆனால் பொதுவாக ஒரு வெடி குண்டு சம்பவம், ஒரு ஐஇடி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அம்மோனியம் நைட்ரேட் பயன்படுத்தப்பட்டு ஒரு வெடிகுண்டு சம்பவம் நிகழும் பொழுது அதனுடைய தாக்கம் என்பது பல கிலோமீட்டருக்கு சில மீட்டர்கள் தூரத்திற்காவது இருக்கும், பல 100 கிலோமீட்டருக்காவது அந்த அதனுடைய இம்பாக்ட் என்று சொல்லக்கூடிய அதனுடைய அந்த தன்மை ஏற்பட்டிருக்கும். அது போன்ற ஒரு நிகழ்வு தான் இதிலும் ஏற்பட்டிருக்கு. ஒரு இடத்தில் வெடித்தாலும் கூட அதனை அருகில் குறிப்பிட்ட தொலைவுக்கு அருகில் இருந்த வாகனங்களும் தீக்கிரையாகி இருக்கின்றன. இருப்பினும் இது என்ன மாதிரியான சம்பவம் என காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். மேலும் வாகனங்களினுடைய பாகங்களும் சிதறி வெளியே கிடக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் ஏற்பட்டு இருக்கிறது. இ ரிக்ஷா, ஆட்டோ ரிக்ஷா மற்றும் இருசக்கர வாகனம், பயணிகள் கார் உள்ளிட்ட பல வாகனங்கள் இதில் சேதமடைந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நிகழ்ந்தது என்பது சாந்தில் சவுக் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வெளியே 1ஆம் நம்பர் நுழைவாயிற்கு வெளியே அந்த கார் வெடித்ததில் அந்த காரில் இருந்த கண்ணாடிகள் உள்ளிட்டவை மெட்ரோ ரயில் நிலையத்தினுடைய அந்த நுழைவு பகுதி வரை சிதறி கிடக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம்.